Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see a new topic in our English subject. Let me show some pictures. See the pictures and say who are they. Who is she? Yes, she is Mother Teresa. She was excelled in social service and she is always in our heart. Next, who is she? Do you know her? So she is Malala Yousafzai. So she is famous in women education. And who is she? She is P.V. Sindhu, the 2 times medal winner in Olympics. So latest she won the bronze medal in badminton. What do you learn from these women? இப்போ பார்த்த 3 பேர்ல இருந்துமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, விமன் எக்ஸல் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். எல்லா ஃபீல்ட்லையுமே விமன், அதாவது பெண்கள் அவங்களுடைய திறமையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்கள் இல்லாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அ பொலிட்டீஷியன், ஷீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் ஷீ இஸ் அ ஆர்மி ஆஃபீஸர் அண்ட் ஷீ இஸ் அ பைலட் அண்ட் எவ்ரிவேர் விமன் எக்ஸல்ஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். உமன் இல்லாத ஒரு துறை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இதுவே முன் காலத்தில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு. ஸோ அப்படி இருந்த காலம் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, விமன் கேன் டூ எனிதிங், எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மாறி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸிவான ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் பார்க்க போகிற ஸ்டோரி. That is empowered women navigating the world. ஸோ எம்பவர்டான ஒரு விமன் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேவிகேட்டிங் த வேர்ல்டு, இந்த உலகத்தையே சுற்றி வராங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ கீப் யுவர் டிக்ஷனரி நியர் அண்ட் பி ரெடி வித் யர் புக் அண்ட் டேக் த பேஜ் நம்பர் 60. Unit 3, Prose, Empowered Women Navigating the World. Before reading the text, shall we read the glossary? Yes, move on to the glossary. Page number 65. Look at the glossary. Circumnavigate. Circumnavigate means to travel all the way around something, especially the earth. ஸோ உலகத்தை சுற்றி வர்றதுக்கு பேர் தான் circumnavigate. ஸோ to travel all around the earth. நெக்ஸ்ட்டு இண்டிஜினஸ்லி. இண்டிஜினஸ்லி மீன்ஸ் நேச்சுரலி, innately, inherently. அதாவது நமக்கு பிறவியிலேயே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இண்டிஜினஸ்லி. கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் மீன்ஸ் அக்ரிமெண்ட் ஆர் கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். கான்சனன்ஸ் மீன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ ஒரு அக்ரிமெண்ட், நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பர்ட். ஸ்கிப்பர்ட் மீன்ஸ் ஆக்டட் அஸ் அ மாஸ்டர் ஆர் கேப்டன் ஆஃப் அ வெசல், எஸ்பெஷலி அ ஸ்மால் போட். ஸ்கிப்பர்ட் அப்படின்னா கேப்டன் ஆர் லீடர் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கிப்பர்ட். Next, expedition. Expedition means a journey or voyage made for some specific purpose such as of war or exploration. ஸோ எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி, ஒரு பயணம். அது வந்து எதுக்காக அப்படின்னா, ஏதோ சம்திங் எக்ஸ்ப்ளரேஷன், புதுசாக எதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து எக்ஸ்பெடிஷன். நெக்ஸ்ட்டு replenishment. Replenishment means restoration of a stock or supply to a former level or condition. Replenishmentனா restoration, நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து replenishment. நெக்ஸ்ட்டு apprehensive. Apprehensive means anxious or fearful that something bad or unpleasant will happen. ஸோ ரொம்ப வந்து பயமாக ஃபீல் பண்ணுறது, அதுவும் ஏதாவது நமக்கு பேடாவோ இல்லை அன்பிளசண்ட்டாவோ, விரும்பத்தகாதது ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஃபீலிங் தான் வந்து அப்ரிஹென்சிவ். நெக்ஸ்ட்டு கன்டென்ஷன். கன்டென்ஷன் மீன்ஸ் ஸ்டர்னஸ் எஃபர்ட் ஸ்ட்ரகிளிங் டுகெதர் இன் அப்போசிஷன். அதாவது நம்மளுடைய இடைவிடாத முயற்சிக்கு பேர் தான் கன்டென்ஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி. ஆக்சிலரி மீன்ஸ் அடிஷ்னல், யூஸ்ட் அஸ் அ ரிசர்வ் ஆர் சப்ஸ்டியூட் இன் கேஸ் ஆஃப் நீட். அண்ட் another word for this is extra. எக்ஸ்ட்ராவாக நடக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சிலரி. நெக்ஸ்ட்டு ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட் மீன்ஸ் டு foresee, டு எக்ஸ்பெக்ட்,
டு ரியலைஸ் பிஃபோர் ஹேண்ட், பி ஷியர் ஆஃப். இனிமேல் நடக்க போகிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டிசிபேட். பயோலூமினசென்ஸ், பயோலூமினசென்ஸ் மீன்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதோ லைட் வெளிச்சத்தை, அதுவும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் உயிருள்ள பொருட்கள் உருவாக்குறதுக்கு பேர் தான் பயோலூமினசென்ஸ். கோல்கப்பாஸ், கோல்கப்பாஸ் மீன்ஸ் பானிபூரி, பானிபூரியோட இன்னொரு நேம் தான் கோல்கப்பாஸ். நெக்ஸ்ட்டு மொரால், மொரால் மீன்ஸ் எமோஷனல் ஆர் மென்டல் கண்டிஷன் with respect to confidence, especially in the face of hardships. ஸோ மொரால் அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷ்னல் அண்ட் மென்டல் கண்டிஷன். அதுவும் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல், அதுதான் வந்து மொரால் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த டெக்ஸ்ட். Take page number 16. Empowered women navigating the world. Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. ஸோ பழைய காலம், gone are the days, பழைய காலம் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வெளியில் வர்றதுக்கே பெர்மிஷன் இல்லை. அப்படியே வெளியில் வந்தாலும் யார் கூட வரணும் அப்படின்னா ஒரு எஸ்கார்ட், யாராவது துணைக்கு ஒரு ஆளோடு தான் வரணும். ஆனால் அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. அதுக்காக போராடின எல்லா பெண்களுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நன்றி சொல்லிக்கணும். எதுக்காக அப்படின்னா அவங்க பெண்களுடைய சுதந்திரம், ஃப்ரீடம்காகவும். இப்போது நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிள், அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அதற்காக போராடின பெண்கள் தான். ஸோ த ரியல் பவர் ஆஃப் விமன், உண்மையான பெண்களுடைய சக்தியை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அது வேர்ல்டு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, விரிவாக்கப்பட்டுள்ளது. எதனால் அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. நம்மளுடைய இப்போ தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியும் மீடியா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய என்ன சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சியினால தான் உமன் அவங்களுடைய பவரை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. விமன் ஆக்குப்பை ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் பொசிஷன்ஸ் இன் சொசைட்டி. Currently, women's accomplishments are tremendous in many fields. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. ஸோ விமன் அப்படிங்க பெண்கள் அப்படிங்கிறவங்க சொசைட்டி, இந்த சமுதாயத்தில் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய பொசிஷன்ஸ், அந்தஸ்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா ஃபீல்ட்லையுமே இட் இஸ் ட்ரெமெண்டஸ் ஒன், நம்மளால் யூகிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சாதனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. அதுவும் ஏதோ ஒரு வெளிநாட்டு பெண்கள் செஞ்ச சாதனை கிடையாது, நம்மளுடைய இந்திய பெண்கள் செஞ்ச சாதனை. அது என்ன அப்படின்னா ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ. நம்மளுடைய இந்தியன் நேவி அப்படின்னா கப்பற்படையை சார்ந்த ஒரு க்ரூ, ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்கம்நாவிகேட்டட், இந்த உலகத்தையே சுற்றி வராங்க. அதுவும் எத்தனை நாளில் அப்படின்னா 254 days, 254 நாள் சுற்றி வராங்க. அதுவும் அந்த டீம் மட்டும்தான் தனியாக, அதுவும் ஒரு செயில் போட் அப்படின்னா பாய்மரப்படகுன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி மூவ் ஆகக்கூடிய அந்த போட்டோட பேர் INSV டாரினி. ஸோ இதில் தான் அவங்க சர்க்கம்நாவிகேட் பண்ணுறாங்க. வாட் இஸ் INSV டாரினி? ஸோ பிஃபோர் தட் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி, இந்திய இராணுவத்தில் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ 3 பிரிவு இருக்குது. ஒன்று ஆர்மி, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நேவி, தேர்டு ஏர்ஃபோர்ஸ். ஆர்மி அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த தரைப்படைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. நேவிங்கிறது கப்பல் படை, ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது விமானப்படை. நம்ம இங்கே பார்க்குறது நேவி டீம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் INSV டாரினி? INSV stands for Indian Naval Ship Vessel. Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea.
INSV Tarini is the second sailboat of the Indian Navy, the first being the INSV Medai. It is a 55-foot sailing vessel built indigenously in India by Messengers Aquarius Shipyard Private Limited, located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18 February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Kanjam district of Odisha. The word Tarini means boat, and in Sanskrit it means savior. So what is INSV Tarini? INSV Tarini na enna? INSV. It is an abbreviation. Indian Naval Ship Vessel அப்படிங்கிறது தான் INSV. ஸோ இந்த டாரா டாரினி அப்படிங்கிறது ஒரு பெண், ஒரு தெய்வம். என்ன தெய்வம் அப்படின்னா செயிலர்ஸ், இந்த மாதிரி கடல் பயணம் போகிறாங்களே அவங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வத்துக்கு பேர் தான் டாரா டாரினி. எதுக்காக அப்படின்னா கடல் பயணம் இருக்கும்போது அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும், அண்ட் அவங்க போகக்கூடிய பயணம் வெற்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கும்பிடக்கூடிய அந்த தெய்வம் தான் டாரா டாரினி. அதனோட பேர் தான் அந்த INSVக்கு வச்சுருக்காங்க. ஸோ INSV டாரினி அப்படிங்கிறது நம்மளுடைய செகண்ட் செயில் போட். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த செயில் போட் வந்து INSV மெடாய். இதனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து 55 ஃபுட் 55 அடி நீளமுள்ள ஒரு இண்டிஜினஸ்லி நம்மளுடைய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு தயாரிப்பு. எந்த பொருளுமே ஃபாரின் மேட் கிடையாது, எல்லாமே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது. ஸோ இதை யார் பில்ட் பண்ணது அப்படின்னா அக்வேரியஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட், கோவாவில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் இதை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ செவரல் சீ ட்ரையல்ஸ், நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இதை இந்தியன் நேவியில் எப்போ எடுத்துட்டாங்க? 18th February 2017 இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போட்டோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த டாரா டாரினி டெம்பிளோட வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த டாரா டாரினி டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா ஸ்டேட்டில் கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ டாரினி அப்படின்னா போட்டுன்னு பேர். ஸோ அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் சேவியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு INSV Tarini has an advanced raymarine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in world. ஸோ INSV டாரினியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் அட்வான்ஸ்டு ரேமரின் நேவிகேஷன் சூட் இருக்குது. இந்த ரேமரின்னா கடலில் நம்ம வந்து கடலில் திசைகளை காட்டுறதுக்குள்ள ஒரு அட்வான்ஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் அந்த அட்வான்ஸ்டு ரேமரின் நேவிகேஷன் சூட். அது INSV டாரினியில் இருக்குது. அதே மாதிரி அரே ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே சேட்டலைட் மூலமாக அதில் கம்யூனிகேட் பண்ணலாம். அது ஒரு பர்ஃபெக்ட் நேவிகேஷனுக்கு, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் நேவிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்கீம் எதில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy, which depicting Government of India's thrust for Nari Shakti, women power, said Chief of the Naval Staff Admiral Sunil Lamba in his welcome speech. ஸோ இந்த ஸ்கீம், இந்த வாயேஜ் எந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்னா நாவிகா சாகர் பரிகிரமா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் தான். இந்த கான்சனன்ஸ் எதுக்காக அப்படின்னா எந்த அக்ரிமெண்ட்டை வந்து நமக்கு ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் பாலிசி, நம்மளுடைய தேசிய கொள்கை என்ன அப்படின்னா எம்பவர் விமன், பெண்களுடைய சக்தியை அவங்களுடைய முழு திறமையும் இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டையே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான எசென்ஷியல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஓஷன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ் இன் த நேவி which depicting Government of India's thrust for Nari Shakti. அதாவது ஓஷன் செயிலிங், கடல் பயணம் அப்படிங்கிறது நேவியில் ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஆனால் அதில் எதை கொண்டு வராங்க அப்படின்னா விமன் பவர், பெண்களுடைய சக்தி. தேட் இஸ் நாரி சக்தி இன் ஹிந்தி. ஹிந்தியில் நாரி சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அது விமன் பவர், பெண்களுடைய சக்தியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாயேஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு
ஸோ நேவல் ஸ்டாஃப் வந்து அவருடைய வெல்கம் ஸ்பீச்சில் சொல்கிறாரு. The voyage was aimed to showcase a Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarini. The special feature of this sailboat was that it encouraged the use of environment-friendly, non-conventional, renewable energy resources such as the wind, collected and updated meteorological ocean and wave data on regular basis for accurate weather forecast by Indian Meteorological Department IMD, and also collected data for monitoring marine pollution on high seas. ஸோ இந்த வாயேஜோட எய்ம் என்ன அப்படின்னா டு ஷோ கேஸ் மேக் இன் இந்தியா, அதாவது இந்திய தயாரிப்பை ஷோகாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் இந்தியன் மேடு, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ்வி டாரனியில் இந்த சர்க்கம் நேவிகேஷனை கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா ஒன்லி இந்தியன் மேட் மேக் இன் இந்தியாவை மட்டும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இல்லை, யூஸ் ஆஃப் என்வைரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, நான் கன்வென்ஷனல், ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கத்தக்க வளங்களை நம்ம என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி விண்டு, காற்றினுடைய சக்தி, அதை வந்து இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்டேட்டட் மெட்டிரோலாஜிக்கல் ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா. ஸோ கடல், ஓஷன்னா பெருங்கடல், பெருங்கடலில் இருக்கக்கூடிய வானிலை அண்ட் அலைகளுடைய அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை துறை இருக்கு இல்லையா, இந்திய வானிலை துறைக்கு இந்த டேட்டாஸை கொடுத்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும், அண்ட் ஹை சீஸ், கடலில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன், மாசுபாடை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வாயேஜ் என்ன பண்ணப்பட்டது, ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. It's enough today. The rest of the part we will see in the next class. I will catch you later in the next class. Thank you. Bye bye.